தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழிய சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்த் காலத்திலே 40 நாள் 40 ஜெபங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 13வது நாளில் பரிந்து பேசும் ஜெபம், மற்றவருக்காக ஜெபிக்கின்ற ஜெபம் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி லோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுவோம். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்காக யாவையும் செய்கின்ற நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 prayers. 40 நாட்கள் நம் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பில் 13ஆம் நாள் தியானமாக பரிந்து பேசும் ஜெபத்தை குறித்து பார்க்க போகின்றோம். பொதுவாக ஜெபம் என்றாலே என் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும், என் குடும்பம் என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், என் பிரச்சனைகள் மாற வேண்டும், இப்படியாக நம்முடைய எல்லா ஜெபமும் நம்மை சார்ந்ததாகவே இருக்கும். அது தவறல்ல. ஆனால் அதே போல நாம் மற்றவர்களுடைய தேவைகளுக்காகவும் அவர்களுடைய நன்மைகளுக்காகவும் அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் தன்னலமற்றவர். அவர் நம்மேல் வைத்த அன்பிற்காக தன்னையே சிலுவையில் ஜீவ பலியாக தந்தவர். நம்முடைய நலனுக்காக, நம்முடைய சந்தோஷத்திற்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசுகின்றவராய் இருக்கின்றார். 1 யோவான் 2:1 சொல்கிறது, நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கின்றார். பரிந்து பேசுபவரை அட்வொகேட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அட்வொகேட் என்ற சொற்கள் அழைக்கப்பட்ட ஒருவர் என்னும் லத்தீன் பதங்களின் தொகுப்பு ஆகும். நமது சார்பில் பரிந்து வாதாடுபவர் என்று இதற்கு அர்த்தம். வேதம் நமக்காக பரிந்து பேசும் இருவர் உண்டு என்னும் சத்தியத்தை அழகாக விளக்குகின்றது. இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகின்றார். ரோமர் 8:26 சொல்கிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு சரியாக ஜெபிக்க தெரியாத போது, மேலும் நம் பிரச்சனைகளினால் சூழப்பட்டு சோர்ந்து போய் இருக்கும் போது ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவினிடத்தில் பரிந்து பேசி விண்ணப்பம் செய்கின்றார். மேலும் நம் அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகின்றார். இதை வேதத்தில் அழகான ஒரு உவமை மூலம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. லூக்கா 13:6-9 வரை வாசித்து பார்ப்போம் என்றால், எப்படி ஒரு தோட்டக்காரன் 3 வருடமாக கனி தராத அத்தி மரத்திற்காக பரிந்து பேசினார் என்பது நமக்கு தெரியும். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றையும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை நீ வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தெரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இப்படித்தான் நாமும் கூட கனியுள்ள ஜீவியம் செய்யாத போது நம் அருமை ஆண்டவரும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர் மட்டும் நமக்காக பரிந்து பேசாவிட்டால் நாம் இருந்த இடமே தெரியாமல் போயிருக்கும். இந்த நாளில் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை போல எல்லாரையும் நேசிக்கவும், அன்பு காட்டவும், ஜெபிக்கவும், மற்றவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டும் என்பதைத்தான்
அவர் நம்மிடத்தில் விரும்புகின்றார். வேதத்தில் நாம் பார்த்தோம் என்றால் கற்பனைகளில் பிரதான கற்பனை என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 22:36-40 வசனங்களில் அழகாக சொல்லி இருக்கின்றார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இந்த இரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். ஆம், நாம் தேவனிடத்திலும் அன்பு கூற வேண்டும், நாம் காண்கின்ற சக மனிதனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பதை தேவன் நமக்கு வலியுறுத்துகின்றார். இன்றைக்கு நம்மில் பலர் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், ஆனால் சக மனிதர்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பதை மறந்து போய் விடுகின்றோம். வேதத்தில் பார்த்தோம் என்றால் கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களுடைய பாரத்தை சுமக்க வேண்டும். அப்படி நாம் சுமக்கும் போது நாம் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக இருப்போம். மற்றவர்களுடைய பாரத்தை நாம் சுமப்பது என்றால் என்ன? ஐயோ, அவர்களுடைய பிரச்சனைகளை, அவர்களுடைய வேதனைகளை, அவர்களுடைய கடன்களை, அவர்களுடைய கவலைகளை எல்லாம் நான் சுமக்க வேண்டுமா என்று நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். அப்படியல்ல அன்பானவர்களே. மற்றவர்களுடைய பாரத்தை சுமப்பது என்றால் அவர்களுடைய பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், கண்ணீர், வேதனைகளின் மத்தியில் அவர்களுக்காக நாம் பாரப்பட்டு அவர்களுடைய வேதனைகளை நம்முடைய வேதனைகள் போல நினைத்து அவர்களுக்காக தேவனிடத்தில் ஜெபத்தின் மூலமாக நாம் பரிந்து பேசி அவர்களுக்கு ஒரு விடுதலையை, சந்தோஷத்தை, நிம்மதியை பெற்று தர வேண்டும் என்பதுதான். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது அது உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உங்களோடு வேலை செய்கின்றவர்களாக இருக்கலாம், உங்கள் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களுடைய வேதனையை நம்முடைய வேதனையை போல உணராமல் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்வது சரியான ஜெபமாக இருக்காது. ஜெபம் பண்ணுவோம், அதற்கப்புறம் நாம நம்முடைய காரியத்தை பார்த்து கொண்டு போய்விடுவோம். வேறு வழி இல்லை. நமக்கும் 1008 வேலைகள் இருக்கத்தான் செய்கிறது இல்லையா? ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மற்றவர்களுக்காக நம்மால் ஜெபத்தில் மட்டும்தான் பாரப்பட முடியும். ஆதலால் நம்ம யாருக்காக ஜெபிக்கின்றோமோ அந்த நபருக்கு ஒரு விடுதலை உண்டாகும் வரை, பதில் கிடைக்கும் வரை ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுடைய வேதனையை, பாரத்தை உணர்ந்தவர்களாக அதே பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். இதை குறித்து எண்ணும் போது அருமையான ஒரு காரியம் எனக்கு நினைவிற்கு வருகிறது. மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1-12 வசனங்கள் வரை பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிலிருந்து ஜனங்களுக்காக போதித்துக் கொண்டிருந்தார். அங்கு நிற்க கூட இடமில்லாதபடி அநேகர் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கு ஜனங்கள் நிற்கவே இடமில்லாத போது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை ஒரு கட்டிலிலே கிடத்தி எப்படியாவது இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள். திமிர்வாதக்காரன் என்றால் படுக்கையிலேயே கிடப்பவன். அவனுக்கு தானாக எழுந்து எதுவும் செய்து கொள்ள முடியாது. யாராவது உதவி செய்தால்தான் அவனால் சாப்பிடவே முடியும். கைகளும் கால்களும் செயலிழந்து கண்கள் மட்டும் திறந்து பார்த்து கொண்டிருப்பவனாகவே இருக்க முடியும். இந்த 2 கால்களும் எழுந்து நடக்க வேண்டும் என்று 8 கால்கள் அவனை சுமந்து கொண்டு வந்தன. அங்கு தூக்கி கொண்டு வந்து பார்த்தால் வீட்டின் முன் ஒரே கூட்டம். ஒருவேளை நாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவசரமாக டாக்டரை பார்க்க வேண்டும். நாம் என்ன செய்வோம்? நமக்கு முன்பாக இருக்கிறவர்களிடம் ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். அவர்கள் என்ன சொல்வார்கள்? நாங்கள் இவ்வளவு நேரமாக காத்து கொண்டிருக்கிறோம், இப்ப வந்து விட்டு உங்களுக்கு இவ்வளவு அவசரமா என்று கேட்பார்கள் இல்லையா? இவர்களும் நிச்சயமாக அங்கிருந்தவர்களிடம் கொஞ்சம் வழி கொடுங்கள்,
நாங்கள் இந்த மனிதனை இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டிருப்பார்கள். அதற்கு அவர்கள், நாங்களே எப்போது அவரை கிட்டச் சென்று பார்ப்போம், அவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெறுவோம் என்று நிற்கக்கூட இடமில்லாமல் கஷ்டப்பட்டு நின்று கொண்டிருக்கிறோம். நீங்க வேற ஒரு கட்டிலை தூக்கி கொண்டு வந்து எங்களிடம் இடம் கேட்கிறீர்கள் என்று பேசியிருக்கலாம். காரணம், அங்கிருந்தவர்கள் எல்லாருக்குமே இயேசுவை பார்க்க வேண்டும், அவர் அருகில் செல்ல வேண்டும், தங்களுடைய வாழ்வில் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு நின்று கொண்டிருந்தவர்கள்தான். இப்போது இந்த 4 பேரும் யோசித்திருப்பார்கள் என்ன செய்யலாம் என்று. அதிலே ஒருவர், இத்தனை திரளான கூட்டத்தின் மத்தியில் அவரை பார்ப்பது கஷ்டம், நாம் வீட்டிற்கு தூக்கி சென்று விடலாம் என்று சொல்லியிருப்பார். அவர்களில் இன்னொருவர், கொஞ்ச நேரம் பொறுத்திருப்போம், கூட்டம் கொஞ்சம் குறைந்தவுடன் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று சொல்லியிருப்பார். அவர்களில் இன்னொருவர், நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகமாகிக் கொண்டே போகிறது, சரி வேறு என்ன வழி என்று யோசிப்போம் என்று சொல்லியிருப்பார். நீங்கள் மார்க் 2:4 வாசிப்பீர்களானால், கடைசியாக அவர்கள் 4 பேரும் ஒரு மனதாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவர், நாம் இவரை வீட்டின் மேலே கொண்டு போய் ஓட்டை பிரித்து கீழே இறக்கினால் என்ன என்று கேட்க, மற்றவர்களும் ஆம் வேறு வழியே இல்லை என்று தடதடவென்று வீட்டின் மேலே ஏறியிருப்பார்கள், ஓட்டை பிரித்திருப்பார்கள். அதை பார்த்து வீட்டின் சொந்தக்காரர், ஹவுஸ் ஓனர் சும்மா இருந்திருப்பாரா? கண்டிப்பாக முதலில் சத்தம் போட்டிருப்பார். ஒருவேளை இந்த ஹவுஸ் ஓனர் ஒரு விசுவாசியாக இருந்திருப்பார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவிற்கு ஊழியம் செய்வதற்கு தன் வீட்டை திறந்து கொடுத்திருந்தார். இந்த 4 பேருடைய விசுவாசத்தையும் உற்சாகத்தையும் பார்த்து, சரி ஓட்டை பிரிச்சுக்கோங்க, ஆனால் நீங்கள் தான் திரும்ப சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம். அந்த 4 பேரும் கஷ்டப்பட்டு ஓட்டை பிரித்து இயேசு இருந்த இடத்தில் கட்டிலை மெதுவாக இறக்கியிருப்பார்கள். அங்கு கூடியிருந்தவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். இதுவரைக்கும் யாரும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்க மாட்டார்கள் என்று பேசியிருப்பார்கள். மார்க் 2:5 சொல்கிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக நடந்து போனான். எனக்கு அன்பானவர்களே, இங்கே திமிர்வாதக்காரனை பார்த்து அல்ல, அவரை சுமந்து வந்த 4 பேரின் விசுவாசத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தினார். திமிர்வாதக்காரனை சுமந்து வந்த அந்த 4 பேரினுடைய பெயர்கள் சொல்லப்படவில்லை. தங்களை யார் என்ன நினைத்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, எப்படியாவது தங்களுடைய நண்பனோ உறவினனோ தெரியவில்லை, அந்த திமிர்வாதக்காரன் சுகம் அடைய வேண்டும் என்ற ஒரே நல்லெண்ணத்தில் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்ததைப் போல நாமும் நம்மோடு இருக்கும், நம்மோடு வேலை செய்யும் நம்முடைய உறவினர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லி அவர்களை இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அவரிடம் கொண்டு வந்து சேர்த்தால் போதும், மற்றதை அவர் பார்த்து கொள்வார். அந்த திமிர்வாதக்காரன் சுகம் பெற்றது மாத்திரமல்ல, தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டான். நம்மை சுற்றி எத்தனையோ பேர் கண்ணீர், வேதனை, தோல்வி, இழப்பு, ஏமாற்றம், வியாதி, கடன், பலவீனம் என்று தங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வழி தெரியாமல் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவை குறித்து நாம் சொல்லி இருக்கின்றோமா? அவர்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற இயேசு உதவுவார் என்று நாம் வழிகாட்டி இருக்கின்றோமா? ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கின்ற அந்த நபர் புறஜாதியாராக இருக்கலாம், ஆண்டவரை நம்பாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து, உங்களுடைய ஆத்தும வாஞ்சையை பார்த்து, நீங்கள் அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கின்ற ஜெபங்களை கேட்டு நிச்சயம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். இரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்ற நாம் மற்றவர்களும் இயேசுவை அறிந்து கொள்ள பாரப்படுவோம், ஊக்கமாய் ஜெபம் செய்வோம். இந்த சம்பவம் வேதத்திலே விசுவாசத்திற்கு உதாரணமாக சொல்லப்பட்டாலும், ஆனால் அந்த நடக்க முடியாத திமிர்வாதக்காரன் எப்படியாவது சுகம் பெற வேண்டும் என்று
4 பேருக்கும் இருந்த அந்த பாரம் வாஞ்சைதான் என்னை அதிகமாக தொட்டது. இந்த 4 பேரும் அந்த திமிர்வாதக்காரன் தன்னுடைய ஒவ்வொரு வேலையையும் செய்ய கஷ்டப்படுகிறதை பார்த்திருப்பார்கள். அதனால் அவனுடைய வேதனையை, அவனுடைய பாரத்தை தன்னுடைய வேதனையாக உணர்ந்தவர்களாக செயல்பட்டார்கள். அவர்களுடைய பிரயாசம் வீண் போகவில்லை. இப்படியாக வேதத்தில் பரிந்து பேசின அநேகரை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம் சோதோம் கொமோராவில் இருந்த தனது உறவினன் லோத்துக்காக பரிந்து பேசினார். இங்கு ஆபிரகாம் தனக்காக ஜெபம் செய்யவில்லை, அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்த மக்களுக்காக ஜெபித்தார். அந்த பட்டணத்தில் 10 நீதிமான்கள் கூட காணவில்லை என்றாலும் லோத்தையும் அவரது குடும்பத்தினரையும் காப்பாற்றியதன் மூலம் பரிந்து பேசிய ஆபிரகாமின் நோக்கத்தை தேவன் நிறைவேற்றினார். யாத்திராகமம் 32:9-14 வசனங்களில் பார்த்தோம் என்றால், பாவம் செய்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே தேவனுடைய இரக்கத்திற்காக தேவனிடத்தில் பரிந்து பேசி அவர்கள் மேலிருந்த தேவ கோபத்தை மாற்றி தேவனிடத்திலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பை பெற்று தந்தார். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 3-8 வசனங்களில் பார்த்தோம் என்றால், எஸ்தர் தன் ஜனத்தை அழிக்கும்படி பொல்லாத ஆமான் சதி செய்து தந்திரமாக ராஜாவின் உத்தரவை பெற்ற போதும் ராஜாவின் உத்தரவின்றி ராஜ சமூகத்தில் பிரவேசிக்க கூடாது என்று அறிந்திருந்தும் ராஜாவினிடத்தில் தன் ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஆமான் அழிக்க நினைத்த தன் ஜனங்களை அழிவிலிருந்து பாதுகாத்து காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினாள். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3-19 வசனங்களில் பார்த்தோம் என்றால், தானியேலுடைய உணர்ச்சி மிக்க மற்றும் அர்த்தமுள்ள பரிந்து பேசிய ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது. தேவன் தானியேலுடைய பாரமுள்ள ஜெபத்தை கேட்டு அந்த ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்தார். அப்போஸ்தலர் பேதுரு அன்பான தொற்காலுக்காக ஜெபித்த போது தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவளை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அப்போஸ்தலர் பவுல் தான் சேவை செய்த மக்களுக்காக தவறாமல் பரிந்து பேசி ஜெபித்து வந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிய ஜெபம் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. அவர் தனது மிகப்பெரிய சோதனையின் மத்தியிலும் உருக்கமாக ஜெபித்தார். சித்திரவதை மற்றும் மரணத்தை எதிர்கொள்ளும் போது நாம் எதற்காக ஜெபித்திருப்போம்? நமக்காக ஜெபித்திருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை பலப்படுத்தும்படியாக ஜெபித்தது மாத்திரமல்ல, அவருடைய சீடர்களுக்காகவும் நமக்காகவும் தம்மை துன்புறுத்தியவர்களுக்காகவும் கூட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று பரிந்து பேசி ஜெபம் பண்ணினார். மேலும் லூக்கா 22:31-32 வசனங்களில், பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்றார். ஆம், பேதுருவின் கடினமான சூழ்நிலைகளில் பேதுருவின் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு இயேசு அவருக்காக ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து சோதனைகள் மற்றும் சவால்கள் நிறைந்த மனித வாழ்க்கையை வாழ்ந்தார். எனவே நாம் எப்படிப்பட்ட பாதையில் கடந்து செல்கிறோம் என்பதை அவர் புரிந்து கொள்கின்றார். ஆண்டவர் அவர் பட்ட பாடுகளை பெரிதாக நினைக்காமல் நமக்காக பரிந்து பேசினார். அவர் பரிந்து பேசுகிறவராய் இருப்பதால் நாமும் கூட பிறருக்காக பரிந்து பேச வேண்டும் என்பதை அவர் விரும்புகின்றார். மற்றவர்களுக்காக ஜெபிப்பது என்பது அன்பின் சுயநலமற்ற ஒரு வெளிப்பாடாகும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படி வேதத்தில் பல இடங்களில் தேவன் நமக்கு வலியுறுத்தியுள்ளார். யாக்கோபு 5:16 நீங்கள் குணமடையும்படிக்கு ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள் என்று சொல்கிறது. எபேசியர் 6:18-20 திருச்சபைகளுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் பவுல் திருச்சபை உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்களுக்காக பரிந்து பேச
நம்மை ஊக்குவிக்கின்றார். 1 தீமோத்தேயு 2:1-2 வசனங்களில் தேசத்திற்காக பரிந்து பேச வேண்டும் என்றும், நாம் அமைதலும் சமாதானமுமான வாழ்க்கை நடத்தும்படிக்கு எல்லா மனுஷருக்காகவும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலர் பவுல் நம்மை வலியுறுத்துகின்றார். எனவே தேசத்தின் சேமத்திற்காகவும் தேசத்தை ஆளும் தலைவர்களுக்காகவும் மேலும் அரசாங்க அதிகாரிகளுக்காக நாம் பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் பகைக்கிறவர்களுக்காகவும் கூட நாம் பரிந்து பேச வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:44 இப்படியாக சொல்லியிருக்கிறார்: உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை வெறுப்பவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது சரி, எல்லாருக்கும் நான் பரிந்து பேசினால் எனக்காக பரிந்து பேச யார் இருக்கிறார்கள் என்று ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்களானால், நான் முன்பு சொன்னதைப் போல உங்களுக்காக பரிந்து பேச நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார்கள். இப்படி நாம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசி ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஜெபத்தில் மிகவும் பிரியப்படுகிறார். அது மட்டும் அல்லாமல் அந்த ஜெபமானது மிகுந்த பலனை கொடுக்கிறதாக இருக்கின்றது. யாக்கோபு 5:16 சொல்கிறது: ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் பாதுகாப்பு இல்லை. யோபு 42:10 சொல்கிறது: யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் செய்தார், கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றி இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 20:18 ஆபிரகாம் பிள்ளையில்லாத அபிமெலேக்கிற்காக ஜெபித்த போது 21ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால், அத்தனை ஆண்டுகளாக பிள்ளையில்லாத ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் பிள்ளை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கலாம். இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை முயற்சித்து பார்க்கலாமே. இச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒருவேளை கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கலாம். திருமண வயதாகியும் இன்னும் திருமணமாகாமல் இருக்கலாம். பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். சரியான நல்ல ஒரு வேலை இல்லாமல், சம்பள உயர்வு இல்லாமல் இருக்கலாம். குடும்பத்தில் சமாதானம், நிம்மதி, சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். வியாதியோடு பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு இருக்கின்ற உங்களுக்கு தெரிந்தவர்கள், நீங்கள் கேள்விப்படுகிறவர்களை குறித்து ஒரு லிஸ்ட் எடுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்திற்காக, விடுதலைக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய பாரமுள்ள ஜெபத்தை கேட்டு தேவன் அவர்களை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் நிச்சயம் ஒரு அற்புதம் செய்வார். நீங்கள் இதுவரை காத்திருந்த காரியங்களில் ஒரு மாற்றத்தை, பதிலை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீர்கள். ஆதலால் நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கும் போது நமக்கும் ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம். யோபுவின் வாழ்க்கையில் செய்த தேவன், ஆபிரகாமின் வாழ்க்கையில் செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். இப்படி மிகுதியான பலனை கொடுக்கும் பரிந்து பேசும் ஜெபத்தை இதுவரை நீங்கள் செய்யவில்லை என்றால் இன்றே தொடங்குங்கள். தேவன் உங்களை வழிநடத்துவார். ஆம் பிரியமானவர்களே, மற்றவர்களுக்காக இந்த பரிந்து பேசும் ஜெபத்தை நாம் செய்யும் போது தேவன் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி அவர்களை ஆசீர்வதிப்பதும் அல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். முயற்சித்துத்தான் பாருங்களேன். God bless you. எனக்கு அன்பானவர்களே, 40 நாட்கள் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பில் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக, விசுவாசத்தை தூண்டுகிறதாக, ஆவிக்குரிய வாழ்வை தட்டி எழுப்புகிறதாக, உங்கள் நம்பிக்கையை துளிர்க்க வைக்கிற வார்த்தைகளாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆம், நம் தேவன் அவர் சகலத்தையும் ஆராய்ந்து அறிகிறவர்.
அவர் எண்ண முடியாத அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனாகி கர்த்தராயிருக்கிறார். நாம் கடந்து செல்கிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார். அவர் நம்மேல் கரிசனம் உள்ளவராயிருக்கிறார். அவர் நம்மேல் அன்பாயிருக்கிறார். அதில்தான் ஜெபத்தை குறித்து ரகசியங்களை, மறைப்பொருள்களை அவர் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் என்றால் நாம் ஆண்டவரோடு பேசுகிறதும் தேவன் நம்மோடு பேசுகிறதான் ஜெபம். இந்த 40 நாட்கள் ஜெபம் எதை குறிக்கிறது? தேவன் இன்னும் உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்கள் அவரோடு பேச வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலும் பரிந்து பேசும் ஜெபம் என்ற தலைப்பில் பேசப்பட்ட அந்த வார்த்தை தனிப்பட்ட விதத்தில் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. காரணம் ஏன் தெரியுமா? சங்கீதம் 113 வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, தாவீது ராஜா அவர் இவ்வாறாக சொல்லுகிறார் நம் தேவனை குறித்து. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம் தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். தாவீது இவ்வாறாக சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன? இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கும்போது தாவீது கர்த்தரை குறித்து ஒரு வித்தியாசத்தை, ஒரு மாறுதலை அவர் கண்டுபிடித்தார். அப்படி என்ன வித்தியாசம் என்று நீங்கள் கேட்கலாம். அதே அதிகாரம் சங்கீதம் 113 வசனத்தின் படிப்பீரானா, வேத வசனம் சொல்லுகிறது, அவர் வானத்திலும் பூமி உள்ளவர்களையும் பாதுகாக்க தம்மை தாழ்த்தினாராம். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மானிடனை மீட்க, பாவத்திலிருந்து ரட்சிக்க அவர் தன்னை தாழ்த்தினார். சிலுவின் பாடுகள் ஊடாக அவர் கடந்து சென்றார். மேலும் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் சிறியவனையும் புலிதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நாம் சிறியவர்களாக இருந்தாலும் நாம் இருக்கிற நிலையிலிருந்து நம்மை தூக்கி வைக்க, உயர்த்த விரும்புகிற தேவன் என்று தாவீது அறிந்து கொண்டார். மேலும் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆம், நாம் இருக்கிற நிலையில இல்லாதபடி தேவன் நம்மை உயர்த்த விரும்புகிறார். அற்பமாக, ஏளனமாக எண்ணப்பட்ட நம்மை குறித்து அவர் உயர்ந்த திட்டம் வைத்திருக்கிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, தன் ஜனங்களுக்காக மரித்த ஒரு தெய்வம் இருப்பமானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தவிர வேற யார் என்று சொல்ல முடியும்? இல்லையா? வேதத்தில் நீங்கள் சவுல் என்று ஒரு மனிதன், அவருடைய ஆரம்ப வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீரானால் அவர் கொடூரமானவன், சபைகளை துன்படுத்துகிற ஒரு மனிதனாக இருந்தார், பலரை காயப்படுத்துகிற நபராக இருந்தார், கிறிஸ்தவர்களை வெறுக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். ஏன் கிறிஸ்தவர்களை அழித்து போட வேண்டும் என்று அவர் எண்ணினார். ஆனா இதே சவுல் பிறகு பவுலாக மாறின பிறகு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, நாசமோசமோ, பட்டயமோ, நிர்வாணமோ எதையும் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று அவர் வைராக்கியமாக அவர் பேசினார். இப்படியாக கிறிஸ்தவர்களை வெறுத்தவர், கிறிஸ்துவை பகைத்த ஒரு மனிதன் தேவ அன்பினால் நிரப்பப்படுகிறதுக்கு ஒரு காரணம் தெரியுமா? நீங்கள் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீரானால், சவுல் ஒரு நாள் தமஸ்கஸ் பட்டணத்திற்கு போகிறார். அங்கு இருக்க கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த. இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது என்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளூடாக சென்று அகோர மரணத்தை சிலுவிலே மரித்த பிறகு 3வது நாள் தான் சொன்னபடியே மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த பிறகு நடந்த ஒரு சம்பவம் இது. இந்த சவுல் தமஸ்கஸ் பட்டணத்திற்கு பிரயாணம் போய் கொண்டிருந்த போது திடீர்னு ஒரு வெளிச்சம் வருகிறது. இங்க இயேசு தோன்றுகிறார். மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் அவனுக்கு முன்பாக நிற்கிறது மாத்திரமல்ல, அவனோடு பேசுகிறது மாத்திரமல்ல, தமஸ்கஸ் பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக பரிந்து பேசுகிறதுதான். தன் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம் ஒருவர் உண்டு என்று அறிந்து கொண்ட போது சவுல் தொடப்பட்டார். அதுவே அவருடைய வாழ்க்கையை மாற்றினது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவன் பரிந்து பேசுகிற தெய்வமாய் இருக்கிறபடினா அவரோட பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிற நாமும்
அவரை போல பரிந்து பேசுகிற நபர்களாயிருக்க ஒப்பு கொடுத்தால் நலமாயிருக்கும். யோபு தன் நண்பர்களுக்காக பரிந்து பேசினார். அது நிமித்தம் யோபு பெற்றுக்கொண்ட ஒரு நன்மை என்ன தெரியுமா? யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்த போது தேவன் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுடைய முன்னிலைமை காட்டினோம் பின்னிலையை மாற்றினார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, பிறருக்காக வாழ்ந்து பாருங்கள். பிறருக்காக உங்களால் ஏந்த நற்கிரிகளை செய்து பாருங்கள். பிறருக்காக உங்களால் ஏன்ற உதவிகளை செய்து பாருங்கள். பரிந்து பேசி பாருங்கள். பரிந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். பரத்திலிருந்து நம்மை பார்க்கிற தேவன் அதற்கு ஏற்ற பிரதிபலனை ஆண்டவர் தருவார். யோபு பரிந்து பேசினதை பார்த்த ஆண்டவர் அவருடைய குறைகளை மாற்றி யாவருக்கும் முன்பாக அவருடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்தார், ஆசீர்வதித்தார், 2 மடங்கு பலனை கொடுத்தார் அல்லவா? உங்களையும் தேவன் அவ்வாறாக ஆசீர்வதிப்பது நிச்சயம். நாம் ஜெபம் செய்யலாமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு திருமணி கரத்தில் நான் வைக்கிறேன். அவருடைய மனதில் இருக்கிற கேள்விகள், அவருடைய மனதில் இருக்கிற பாரங்கள், அவர் மனதில் இருக்கிற கஷ்டங்கள், அவர் மனதில் இருக்கிற சஞ்சலங்கள், அவர் தனிமையில வடிக்கிற கண்ணீரை நீர் அறிந்திருக்கிறேன். தமஸ்கஸ் பட்டணத்தில் இருக்கிற மக்களுடைய கண்ணீரை பார்த்து மனதுருகி சவுல் என்ற ஒரு மனிதனோட பரிந்து பேசும்படி இறங்கி வந்தீர் அல்லவா? ஆம் சுவாமி, இந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரத்தை பார்த்து மனதுருகி மோசையோடு பரிந்து பேசினார். இந்த நாளிலும் அவர்கள் வடிக்கிற கண்ணீர் கணவரிடத்தில் சொல்ல முடியாதது, மனைவியிடத்தில் சொல்ல முடியாதது, பெற்றோரிடத்தில் சொல்ல முடியாதது, நண்பரிடத்தில் சொல்ல முடியாதது. எல்லா இருந்தும் தன்னந்தனியாக நான் கஷ்டப்படுகிறேன். இந்த பிரச்சனை எப்படி மாறப்போகிறோம் தெரியல. எனக்குன்னு சப்போர்ட் பண்ண, பேச, பரிந்து பேச, உதவி செய்ய யாருமே இல்லைன்னு கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறவர் கண்கள் ஒன்று. உங்கள் சார்பாக நின்று உங்களுக்கு பரிந்து பேசி நீதியை சரி கட்டும்படி அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று மறந்து போக வேண்டாம். சுவாமி, இந்த நாளில் அவர் வடித்த ஒவ்வொரு கண்ணீரை நீ துடைக்க போகிறேன். பவுலை போல சாட்சி பகிர நபராக அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷமான நாட்களை காண கேட்க கிருபை செய்ய போகிறேன். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென், ஆமென். கண்பானவர்களே, சிலர் இப்படியாக என்னை தொடர்கொண்டு இந்த ஊழியத்திற்கு என்னால் என்ற ஒரு காணிக்கை அனுப்ப விரும்புகிறேன், எப்படி அனுப்புவது எனக்கு தெரியவில்லை என்று ஒரு கோரிக்கையாக என்னிடத்தில் கேட்டீர்கள். கீழே உள்ள ஜிபே நம்பரை நீங்கள் பார்க்கலாம். அதன் மூலமாக உங்கள் அன்பின் காணிக்கை அனுப்பலாம். அல்லது அருகில் இருக்கிற அந்த QR கோட் அதை ஸ்கேன் பண்ணினால் அதன் மூலமாக இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவர்களிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. மேலும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலும் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.